ஜெபிக்கிறாங்க டெய்லி நைட்டு எந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணாலும் சிஸ்டர் பிரதரும் ஸ்மைலியும் ராஜாவும் எங்களுக்காக ஜபிப்பாங்க. என் தலை 2 முறை ஆப்ரேஷன் பண்ணி நான் நான் இவ்வளோ நலமா இருக்குது தேவனுடைய சுத்த கிருபை. என்னுடைய மனைவினுடைய ஜபம், இந்த 7 ஜபம், அதை நான் அர்ப்பணிக்கிறேன். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். துதிக்க நம்ம எல்லாம் முறைக்கிறது இயேசுவின் ஜபம் கொண்டு நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. என்னையும் சாட்சி அனுப்பித்ததுக்கு ஆண்டவர் கோடான கோடி நன்றி செலுத்துறேன். நான் ஒரு பொண்ணு இங்கே வந்து கூட்டிட்டு வந்தேன். அந்த பொண்ணு அவங்க வீட்டில் ரொம்ப ஒரு பிரச்சனை. அம்மாவும் நான் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரில. அவங்க அம்மா வந்து ரொம்ப மன வருத்தத்தோட வேதனையோட இருந்தாங்க. அப்போ நான் கால் பண்ண அடுத்த செகண்டு ஆட்டோவில் 2 பேரும் அந்த இடத்துல வந்துட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல அநேக தடைகள் இருக்கு, அநேக பிரச்சனை அந்த இடத்துல இருக்குன்னு ஏசப்பா கண்டிப்பா தெரியும். அதை வந்து 2 பேரும் வந்து அந்த இடத்துல ஜெபம் பண்ணினாங்க. ஜெபம் பண்ணி அந்த பிள்ளை கல்யாணமே வேண்டான்னு சொல்லிச்சு. நான் அவங்க அம்மா சொன்னாங்க கல்யாணமே வேண்டான்னு சொல்றா, இன்னொரு பையன் இருக்கான், பொண்ணு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் மன பாரத்தோடு அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க அப்பா கை கால் வராம இருந்தாரு. அவரும் கர்த்தர் கொஞ்சம் நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அழகான ஆண் குழந்தைய வந்து கர்த்தர் கொடுத்திருக்காரு. அதற்காக மனதார ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்து. அதனால தைரியமா என்னால சொல்ல முடியும், இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவங்க சும்மா ஏதோ உட்காந்து ஜெபம் பண்ணல, பாரத்தோட எல்லா நேரமும் சர்ச்சில எல்லாம் கூட அப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. 24 மணி நேரமும் நமக்காக பாரத்தோட இந்த இடத்துல அவங்க ஜெபம் பண்றாங்க. அது நல்லாவே ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் சில காரியங்கள் அவங்க கிட்ட ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த குடும்பம் இப்ப சமாதானமா சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பிள்ளைக்கும் ஐயா வாயாலேயே சீக்கிரமா கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஐஸுங்கிற பொண்ணு கூப்பிட்டு அந்த பிள்ளைய வர எங்குது கிளம்புற நேரத்துல எனக்கு வேலை இருக்கு ஆண்டிங்குது. அதனால அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் நல்ல காரியத்தை செய்வாங்க. என் பையன் கூட வண்டி எடுக்க 27 வயசு ஒரு பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். 25 வயசு வண்டி இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். ஐயான்னு போனு தான் பண்ணினேன் ஐயாட்ட. இன்னும் ஒன்றும் தெரியல, எனக்கு தெரியாது பைசா அது இதெல்லாம். உடனே எங்க மருமகன் பணம் போட்டு விட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு புதன்கிழமை அன்னைக்கு ஆண்டவர் வண்டி எடுக்க கிருபை செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. ஹல்லேலூயா. வேற யாரும் சாட்சி சொல்றீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் கூட ஒரு சாட்சி சொல்ல முடியாது. தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் தேவன் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். குடும்ப வாழ்க்கையிலும் இந்த ஊழியத்தின் பாதையிலும் தேவன் எங்களை இந்த 1 வருஷம் முழுதும் கண்மணி போல பாதுகாத்து எல்லா தேவைகளையும் சந்தித்து ஊழியம் சிறப்பாக நடைபெறும்படியாக தேவன் கிருபை செய்ததற்காக தேவன் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கும் கூட சரீரத்தில் நிறைய பலவீனங்கள் உண்டு. இந்த கிராம ஊழியத்துக்கு மாசம் ஒரு முறை முதல் சனிக்கிழமை நாங்கள் போவோம். ஆனால் கால் ரொம்ப வலிக்கும் போது நான் சொல்லுவேன், இந்த மாதம் நான் வரல, நீங்கள் போங்க என்று. ஆனால் சனிக்கிழமையான உடனே எப்படியாவது நான் போகணுங்கிற ஒரு வாஞ்சியோட இந்த 12 மாதமும் இந்த கிராம ஊழியத்தில் கலந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்காக தேவன் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அதேமாதிரி நம்முடைய ஏலிம் ஜெபத்திலோட கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை நம்மோடு இருந்துச்சு. எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாக அழகாக அவருடைய நாம மகிமைக்காக செய்து முடிக்க தேவன் கிருபை செய்தார். இங்கே வராத ஜனங்கள் வீட்டில் கூட தேவனை ஆராதிக்காத மற்ற ஆராதிக்கிற அந்த மக்கள் மத்தியிலும் கூட கிறிஸ்துவின் அன்பை சொல்லும்படியான தேவன் கிருபை பாராட்டினார். அவங்களும் கூட சில ஜெப குறிப்புகளை கொடுத்திருக்காங்க. அந்த ஜெப குறிப்புகளுக்கும் தேவன் பதில் தருவார். அடுத்த கிறிஸ்துமஸ்க்கு முன்னால அப்படிப்பட்ட குடும்பங்கள் யார் யார் அந்த கேரல் ரவுண்டுக்கு போகும்போது ஜெப குறிப்பு கொடுத்தாங்களோ அவங்க குடும்பத்திலும் தேவன் அந்த அற்புதத்தை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிறைய நமக்கு தேவன் நிறைய நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். அதுக்காக தேவன் நன்றியோடு நான் சோத்தரிக்கிறேன். ஏன்னோ இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் தேவன் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கிறோம். அது ஒவ்வொரு நாளும் 8:30 ஆனால் 8 மணி 8:30க்கு நாங்கள் கூடி இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபங்களை எல்லாம் தேவன் மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு கிருபையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஜெபத்துல யார் யார் ஃப்ரீயா இருந்தாலும் வந்து கலந்து கொள்ளுங்க. அந்த வியாழக்கிழமை காலையிலயும் 11 மணிக்கு பெண்கள் கூடி ஜெபிக்கணும்னு ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கோம். ஆனா ஒரு சிலர் தான் வராங்க. வீட்டுல இருக்கிறவங்க மற்றவங்களும் வந்து இந்த இடத்துல அந்த ஜெபத்துல கலந்து கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இப்ப நம்ம துதி ஆராதனைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை நம்ம மனசுல வைக்க போறோம். ஆமீன். ஆமீன் என்றால் அல்லேலூயா என்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த இத்தனை வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையில நடக்காத காரியங்களை நான் பெற்றுக்கொண்டு அடுத்த வருஷம் 2026 வருஷம் கர்த்தருக்கு சித்தமானால் இதே கடைசி உபவாச ஜெபத்தில் சாட்சியோடு வந்து நிற்க போகிறேன்.
பெற்றுக்கொள்ளாதது என் கையில் ஏந்தி கொண்டு வருவேன். யாரெல்லாம் நம்புறீங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு நம்பிக்கை இருக்கு. குழந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் அடுத்த வருஷம், இந்த வருஷம் முடிஞ்ச அடுத்த வருஷத்துல, அடுத்த டிசம்பர் இதே உபவாச ஜெபத்துக்கு வரும்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷங்களை கையில் ஏந்தி கொண்டு வருவீர்கள். அல்லேலூயா. நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி இயேசு நாமத்தை உற்சாகமா மகிமைப்படுத்துங்க. தேவன் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா முடியாததை முடிக்கிறவர், இல்லாததை இருக்கிறதாய் செய்கிறவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இன்னைக்கு யாரெல்லாம் அதை நம்பி இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ, இந்த துதி ஆராதனை முடிஞ்சு செய்திக்கு போறக்குள்ள உங்கள் சரீரத்திலே மாற்றங்கள் ஏற்படும். கர்த்தர் அதை செய்வதற்காக சோதரன் இப்பொழுது சாட்சி கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அவர்களை பெருக பண்ணுவாராக. நீங்களும் எல்லாருமே சாட்சியா மாறணும். இந்த தெருவில் நிறைய வாலிப பையங்க உண்டு. இந்த ஏலிம் வீட்டுக்கு வர வாலிப பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க கூட பேசி நீங்களும் அவங்கள என்ன செய்யணும்? கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தணும். அப்படி பொறுப்பை நீங்க எடுத்துடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிப்பார். நாம் துதி ஆராதனைக்காக கடந்து செல்வோம். சிஸ்டர் ஸ்மைலி சிம்சன் முன்னால் வந்து துதி ஆராதனை எடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு இறுதிக்குள்ளாக கடந்து வந்திருக்கோம். கடந்த 2025 முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து கொண்டார். ஆமேன். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தார் சொல்றாங்களா? கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவருக்கு மகிமை செலுத்தோமா? ஹல்லேலூயா. ஒரு புது வாழ்க்கையை நமக்கு தருவார் ஆண்டவர். ஒருவேளை 2025 அநேக கவலைகள், வியாதிகள் அது மத்தியில் நம்ம வந்து கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் இந்த வருட இறுதியோடு நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு நம்ம தேவனை துதித்தப்படுவோம். எல்லாரும் எழுந்திருந்து தேவனை கொஞ்ச நேரம் நம்ம துதிப்போம். வேட்டில் அழகா வசனம் சொல்லியிருக்கு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது எப்போல்லாம் இப்பொழுதே அது தோன்றும். ஹல்லேலூயா. நிச்சயமாக அது ஆண்டவர் புதிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்வாரு. ஒரு நம்முடைய வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கலாம், ஆனா வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்காங்க. ஏதோ கொஞ்சம் தண்ணீரோ இல்லை நம்ம தாகத்தை தீர்க்கிறதுக்கு இல்லை, ஒரு ஆறுகளையே உங்களுக்காக உண்டாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த தேவனை நாம் நினைத்து ஆண்டவரை புது வாழ்வு தந்த தேவனை நன்றி செலுத்தி துதிப்போம். இந்த வருடம் முழுதும் எவ்வளோ வியாதிகள், எவ்வளோ பாடுகள், விபத்துகள், இழப்புகள், எவ்வளோ சோர்வுகள், நம்ம மனசில் சோர்வுகள் வந்திருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு இந்த வருட இறுதி வரைக்கும் நம்மளை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. இதோ புதிய பலத்தோடு ஆண்டவர் புதிய ஆண்டிலும் நம்ம காலெடுத்து வைக்க ஆண்டவர் கிருபை செய்ய போகிறாரு. அப்படிப்பட்ட தேவனுக்கு, ஒரு நல்ல தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். கரங்களை உற்சாகமா தட்டி இந்த பாடலை பாடும். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன்
ஹalleluya. கண்ணீரோட விதைத்ததெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண போறாராம்? கம்பீரத்தோட அறுக்க செய்ய போறார். ஹalleluya. ஒருவேளை 2025 ஆண்டுல நம்ம நிறைய பேர் சொன்னோம், நான் நிறைய அற்புதங்கள் செஞ்சார், ஆனால் சில இது நமக்கு என்ன பண்ணல, வாழ்க்கையில நடக்கல. ஆனால் நம்ம கண்ணீரோட என்ன பண்ணியிருக்கோம்? 2025ல் விதைச்சிருக்கோம். நம்ம கண்ணீரெல்லாம் ஆண்டவரோட துருத்தியில வைத்திருக்காரு, அலைச்சல்களை எண்ணி இருக்கிறாரு. ஆனால் நம்ம கண்ணீரெல்லாம் ஒருபோதும் அது வீணா போகவே போகாது. நாம் ஜெபித்த ஜெபம், நம்ம கண்ணீரோடு விதைத்தது எல்லாம் ஆண்டவர் 2026ல் அறுவடை செய்ய வைக்கப்படுற. ஹல்லேலூயா. விசுவாசிகளோட சத்தமும் ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தேன். விசுவாசத்தோட படுமா? விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தேன். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். ஒருவேளை வியாதி நிமித்தம், இந்த வியாதி என்னை விட்டு போவே மாட்டுதே, இந்த கடன் பிரச்சனை என்னை விட்டு போவே மாட்டுது, நான் இந்த வேலை செய்யறேன், இந்த பிசினஸ் செய்யறேன், இதுல எனக்கு ஒரு நல்ல ஒரு செழிப்பு வரவே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லா காரியத்திலையும் உன்னுடைய கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போட்டா என்ன பண்ணுவார்? ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வாதம் தருவாரு. அதே போல சொல்ற, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆமென். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். அவர் சொல்லியிருக்காரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு நம்மளுடைய நினைவுகள் நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை, இது எனக்கு நடக்கணும், இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்ல, அதை காட்டிலும் மேலானதை நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, அவைகளை காட்டிலும் பெரியவைகளை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன். இந்த பாடலப்படி நம்ம ஆண்டரை நோக்கி ஜெபிப்போமா? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயரமா இருக்குதோ, ஒரு பூமி கீழே இருக்கு, வானம் மேல இருக்கு, பூமிக்கு வானத்துக்கு விட எவ்வளவு உயரம் இருக்குதோ, அதே மாதிரி நம்மளுடைய நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னா பெரியவைகளா இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு நம்மளுடைய நினைவுகள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கலாம், ஆனா நம்மளை குறித்து ஆண்டவர் நினைத்திருக்க நினைவு வானத்தை விட உயரமானது. ஹல்லேலூயா. மேலானதை செய்கிற தேவன். அந்த தேவனை கரங்களை தட்டி நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். உன்னோடு இருக்கின்றார், சொல்லி அழைத்திடும் கர்த்தர், கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர்,
நமக்குள்ள ஒரு சோர்வு வரும். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணாமே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி கூட நமக்கு அநேக நேரங்களில் நமக்கு தோணி இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்ற உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு அப்படின்னு சொல்ற. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை குறித்து ஜெபிச்சோன்னா அது நடக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஜெபத்தை விடவே கூடாது. அதை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, கண்டிப்பா தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு அந்த காரியத்துல வெற்றி தர போகிறாரு. அது உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே. ஜெபத்தால் என்ன வரும், ஜெபத்தால் ஜெயம் தாரும். ஹல்லேலூயா. ஒரு நம்ம வாழ்க்கையில ஜெப குறைகள் காணப்படலாம். ஆண்டவர் நம்ம இன்னைக்கு ஆண்டவரே ஜெபாவி எனக்கு ஊற்றுங்க ஆண்டவர், என்னால ஜெபிக்க முடியலப்பா, ஒரே சோர்வுகளா இருக்கு, நீங்க எனக்கு ஜெபாவியை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டரை கேட்போமா? கரங்களை தட்டி என் ஜெபத்திடை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே என்ற வரியை நம்ம பாடி தேவனை நோக்கி பாடும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும், என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கி. விசுவாசத்தோட படமா என்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார், என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார், என்னை பெயர் சொல்லி அழைத்திடும் கர்த்தர் கடைசி வரை நடத்திடுவார். உற்சாகத்தோடு என் காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. மற்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஒரு 2025ஆம் ஆண்டில் நாங்கள் காத்திருப்பும் காலத்தில் இருக்கோம் ராஜா. 2026 அப்பா நாங்கள் காத்திருந்ததை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் காரியங்கள் வாய்க்கும்படியாக நீ செய்ய போகிற தயவுக்காக கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இதோ இந்த வருட கடைசி இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்து கொண்டு ஒவ்வொருத்தரையும் தகப்பனே நீர் கண்ணோக்கி பார்க்கணுமா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒருத்தருடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் ஏக்கங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. ஒருத்தருடைய தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா தேவைகளை சந்திக்கணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு அப்பா இருதயத்தின் காரியங்களை வாஞ்சைகளை நிறைவேற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா 2026ஆம் ஆண்டில் தகப்பனே நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே அப்பா நீங்கள் சாட்சியாக நீங்கள் நிறுத்த போகிறதுக்காக உங்க கூடான கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அடுத்த வருடத்தில் அப்பா நாங்கள் எங்கள் ஆசீர்வாதங்களை கைகளில் ஏந்தி கொண்டு அப்பா உமக்கு முன்பாக வந்து நாங்கள் சாட்சிகளாக இருக்க போகிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்கள் காரியத்தை நீர் வாய்க்க செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த ஆண்டை நாங்கள் முடிவு செய்ய புதிய ஆண்டுக்குள்ளாக நாங்கள் காலடி எடுத்து வைக்க நீர் கிருபை செய்யுங்க. புதிய பிரசன்னம் அப்பா புதிய வருடத்தில் நல்ல ஒரு கிருபைகள் மகிமை மாட்சிமையோடு அப்பா நாங்கள் தகப்பனே புதிய வருடத்துக்குள்ள காலடி வைக்க நீங்கள் உதவி செய்யுங்க. குடும்பத்தோடு நாங்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அப்பா இந்த ஆண்டை நாங்கள் இறுதி செய்ய நீங்கள் உதவி செய்யணும் நாம் ஜெபிக்கிறோம். மீத நேரத்தை நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் இயேசுக்கு ஜெபிக்கிறோம் ஜெயல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருவோம். இந்த நாளிலும் ஒரு சில அறிவிப்புகளை சொல்லி நான் கத்தோடைய செய்தி கடந்து செல்ல போயிடும். கடந்த நாட்களிலே கிறிஸ்துமஸ் காலங்களிலே தங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளினால் இந்த தேவைகளை சந்தித்த உங்கள் குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கொஞ்சம் பேருக்கு சில உதவிகளை நம்ம செஞ்சோம். அதை பப்ளிக்காக நம்ம என்ன செய்யலை, அது விருப்பமும் இல்லை. ஆனாலும் நமக்கு சாரீஸ் எடுத்து கொடுத்த அருமையான ராமன் சமீல் ஐயா, சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு பரிசுகளை வாங்கி கொடுத்த அருமையான ராஜராஜன் இவங்க ஜெபசிங் பிரதர் ஃபேமிலி,
அரிசி நமக்கு வாங்கி கொடுத்த அருமையான கிருபாகரன் ஃபேமிலி, இவங்க எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமில்ல, உங்களுடைய கஷ்டத்தின் மத்தியும் காணிக்கைகளை நிறைய கொடுத்து கொஞ்சமாக சொல்லலை, நிறைய கொடுத்து இந்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக முடிவு. நமக்கு ஜனவரி 1st வீக் நடக்கிற வாக்குத்தத்த ஆராதனை வரைக்கும் தேவையான தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா. இப்போ இந்த டெக்கரேஷன் ஃப்ரெடி பிரதர் அவங்க கொண்டு போட்டாங்க. அவங்க கஷ்டத்தில் உள்ளவங்கன்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு ஒரு ரேட் அனுப்புனா அவங்க அதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இது நான் கர்த்தருக்காக செய்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்படி தான் எல்லாருமே நம்முடைய ஏலிம் ஜோப் வீட்டுக்காக கொடுத்தாங்க. ஒருவேளை எங்களால் கொடுக்க முடியலை அப்படின்னு யார் இருந்தாலும் சரி, துதி ஆராதனையில் ஒரு பாடல் படித்தோம், இனிமேல் நாங்கள் வாங்கும் கரங்களை அல்ல கொடுக்கும் கரங்களை எங்களை மாற்றியிருக்கிறீர். அல்லேலூயா. வருகிற வருஷத்துல கொடுக்கும் கரங்கள். ஆண்டவரும் உங்களுக்கு எதெல்லாம் இல்லையோ அதை என்ன செய்ய போறாரு? கொடுக்க போறாரு. அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யறோம்? வாங்குறோம். மனிதர்கள்ட்ட நம்ம வாங்க போறதில்லை, ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கிறோம். அவர் அள்ளி கொடுக்கிறவர் அல்ல, கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, நிறைவாய் நமக்கு கொடுக்கிறவர், நிறைவாய் நமக்கு கொடுப்பார். அதனால அந்த மக்களுக்காக ஒரு நிமிடம் நான் தலைவணங்கி ஜெபிப்போம். அந்த நாளில் கலந்து கொண்ட, எங்களுக்கு உதவி செய்த, எங்களோடு இந்த ஐக்கியத்தில் கலந்து கொண்டு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த அருமையான பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் தாமே அவங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே செய்திக்காக நாம் எனக்கு ஸ்மைலி இப்படி வொர்ஷிப் எடுக்கும்போது இந்த வசனத்தை சொல்வான்னு நினைக்கவே இல்லை. இன்னைக்கு செய்திக்கு ஆதாரமாக தேவன் கொடுத்த முதல் வசனமே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19. ஏசாயா 43. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. எனக்கே ஷாக்கா இருந்தது. நம்ம சொல்லவே இல்லையே பாப்பாட்ட அவ எப்படி இந்த வசனத்தை வச்சு வொர்ஷிப் எடுக்கிறான்னு. இதுதான் ஆண்டவர் நம்முடைய காரியங்களை உறுதி செய்கிற காரியம். அப்ப புதியவைகளை நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்றதே, வறண்ட நிலங்கள் அவர் என்ன செய்யறாராம்? அந்த வசனம் என்ன சொல்லுது? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே இது தோன்றும், அவாந்திர வெளியிலே ஆறுகளை கொண்டு வருவேன். அல்லேலூயா. அவாந்திரமான வெளி, ஒன்றுமே இல்லாத இந்த வெறுமையான இடம், அந்த இடத்துல நான் ஆறுகளை என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். புதிய காரியம். அப்போ ஒன்றுமே எனக்கு இல்லை, ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல, என் வாழ்க்கைய அவாந்திரமான வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுல முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களினால் வனாந்தரம், கடுவெளி, அவாந்தர வெளி, இந்த மூணுமே ஒரே ஸ்டேட்டஸ்ல தான் வரும். அதாவது ஒன்றுக்குமே உதவாது, எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்ற அந்த காரியத்துல ஆண்டவர் மலர்களை போல மனம் வீசுகிற மலர்களை போல ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதுதான் ஆண்டவர் செய்ய போகிற புதிய காரியம். சரி, கடந்த 2025ஆம் வருஷத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறத 4 காலங்களாக ஆண்டவர் பிரித்து கொடுத்திருக்கிறார். ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு போறாருன்னு பயப்படாதீங்க, ஷார்ப்பா என்ன செஞ்சிடலாம், முடிச்சிருவோம். சரிங்களா? முதல்ல நம்முடைய காலங்களுக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கு புலம்பலின் காலம். நிறைய காரியங்களை நம்ம எப்படி இருக்கிறோம்? புலம்பிக்கிட்டே என்ன செய்யறோம்? இருக்கிறோம், குறைவுகள் காரணமாக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. நித்திய காலமாகவும், என் நோவு, பைபிள் மாஸ்டர் பைபிள் முன்னாடி இருக்குது, என் நோவு நித்திய காலமாகவும், என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானே, என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானே. நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ. வற்றி போகும் ஜலத்தை போலவும் இருப்பீரோ. புலம்பலின் வாழ்க்கை.
என்னுடைய நோவு நித்திய காலமாக. எரேமியா 15:18-19 பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. என் நோவு நித்திய காலமாக என்ன தொடர்ந்துகிட்டே இருக்கிறது. என் காயம் இன்னும் எப்படி இருக்குது, ஆறாமலே இருக்கிறது. நீர் எனக்கு இந்த காரியத்தை செய்யாமல் போனது என்ன? என் வாழ்க்கையெல்லாம் வறண்டு போனதுக்கு காரணம் என்ன? நீர் என்னை விட்டு பிரிந்து போனீரோ, நீர் என்னை மறந்து விட்டீரோ, நீர் எனக்கு காரியங்களை செய்ய மாட்டீரோ, நான் கடைசி வரை இப்படித்தான் புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டுமா, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் இருக்க வேண்டுமா என்கிற ஒரு புலம்பலினுடைய வாழ்க்கையை நாம் இந்த நாளிலே அநேகர் வாழ்ந்து வருகிறோம். நிறைய காரியங்கள் நமக்கு தோற்று போனபடினால குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, குடும்பங்களுக்குள்ள போராட்டம், சமாதானம் கிடையாது. ஏண்டா வீட்டுக்கு போறோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. எப்படா வீட்டை விட்டு வெளியே போங்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கிறது. இதுதான் இந்த இப்படி ஒரு இருளை கொண்டு வர்றது தான் அசுத்த ஆவிகளுடைய வேலை. குடும்பத்தை எப்படியாவது பிரச்சனை உண்டு பண்றது. ஆனா அந்த பிரச்சனைகளை நம்ம ஆண்டவற்றை கொண்டு போறோம், நமக்கு ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த 2025 வருஷம் வரைக்கும் அப் டு டேட் இன்னைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்த கசப்பான அனுபவங்களை இனிமேல் நினைக்காதே. அல்லேலூயா. இது ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சுன்னு தோண்டி தோண்டி என்ன செஞ்சிருக்காத, பார்த்துக்கிட்டு இருக்காத. முந்தினவைகளை நிறைக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. ஏன்னா சொல்லாங்க, முன்னோர்களுடைய சாபம், பெற்றோர்களுடைய சாபம் பிள்ளைகள் மேல இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் ஊழியக்காரங்க பைபிள் வசனத்தை இப்படி சொல்லுவாங்க. ஆண்டவர் இன்னைக்கு புதுசா உங்களுக்கு சொல்றாரு, நீ சரியா இரு, உனக்கு எல்லாமே சரியா நடக்கும். அல்லேலூயா. எனக்கு அவங்களால தான் இப்படி வந்துச்சு, இவங்களால தான் அப்படி வந்துச்சு, அதனால தான் எனக்கு சாபம், அவன் பெல்லி சுனி வச்சுட்டான், இவன் மந்திரம் வச்சுட்டான், அவன் ஏவுதல் வச்சுட்டான். அந்த வார்த்தையே இனிமே கர்த்தருடைய பிள்ளைகள் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அதனால தான் முந்தினவைகளை நீ என்ன செய்யாத, நினைக்காத. பூர்வமான நம்முடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியங்களை தோண்டி பார்த்து இதனால தான் அப்படி, அதனால தான் அப்படி தேவையில்லாத காரியங்களை பேசாத. அந்த ரெண்டையும் இந்த நிமிஷமே தூக்கி டஸ்ட்பின்ல என்ன செஞ்சிருங்க, குப்பை தொட்டியில என்ன செஞ்சிருங்க, போட்டுருங்க. நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சகலத்தையுமே புதிதாக்குகிற கத்தை. இதை நான் சகலத்தையும் என்ன செய்கிறேன், புதிதாக்குகிறேன்னு சொல்றாரு. அப்போ வர்ற வருஷத்துல கேலண்டர்ல டேட் புதுசா மாறும். 2025ங்கிறது 2026 மாறும். நம்ம வாழ்க்கையில புதுசா என்ன செய்யாது, மாறவே மாறாது. ஆனா இந்த வருஷத்துல உங்கள் வாழ்க்கையும் புதிதாக்கப்பட போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் அப்போ அதை எப்படி அவர் மாத்துறாருன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 30:10-11. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். எப்படி மாற பண்ணினீர்? நான் கடந்த வருஷத்திலே இவ்வளவு நாட்களாக என்னுடைய துக்கங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தேன், என்னுடைய வியாதிகளை நினைத்து நான் புலம்பிக் கொண்டிருந்தேன், என்னுடைய கஷ்டங்களை நினைத்து நான் புலம்பிக் கொண்டிருந்தேன், எனக்கு விரோதமாக சத்துருக்களின் கிரியை நினைத்து நான் புலம்பிக் கொண்டிருந்தேன். இந்த நான் புலம்பி உனக்கு எதுவுமே எனக்கு நடக்கல. கடைசியாக என் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். அல்லேலூயா. அந்த சங்கீதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி என்ன செய்தேன், கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றிட்டார். அப்போ ஒரே ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவதற்கு, உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்தினாலும் அதை செய்ய முடியாது. ஆண்டவர் ஒருவரால் மாத்திரமே அதை செய்ய முடியும். ஏனென்றால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த வருஷத்துல உங்களுக்கு முடியல, உங்களுக்கு நடக்கல. ஆண்டவர் 2026 வருஷத்துல உங்கள் சரீரத்துல, உங்கள் வாழ்க்கையில, உங்கள் தொழில, உங்கள் வேலையில, உங்கள் பிள்ளைகளை வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென் சொல்லுங்க. அது நிமித்தம் உங்களுடைய குடும்பத்திலே உங்கள் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பாக மாறுமா. புலம்பல் ஆனந்த களிப்பாக மாற போகிறது. அப்ப நம்ம ஆண்டவர் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு, என்ன நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 அப்படித்தானே சொல்லுகிறது. என்ன ஆபத்து காலத்திலே என்ன நோக்கி கூப்பிடு, துக்க காலத்திலே என்ன நோக்கி கூப்பிடு, உன் வேதனை காலத்திலே என்ன நோக்கி கூப்பிடு, உன் வியாதியின் காலத்திலே என்ன நோக்கி கூப்பிடு, உன் கஷ்ட நேரத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். சங்கீதம் 126:1-2-3 வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சிறை இருப்பை திருப்பும் பொழுது நான் சொப்பனம் காண்பதை போல
இருந்தோம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பெரிய காரியங்கள் இதுவரைக்கும் நடக்கல, புலம்பிக்கிட்டு இருக்கிய சகோதரியே, புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரனே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வது நிமித்தம் உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். இரண்டாவதாக ஒரு வாக்கியம் பாருங்க. புலம்பலின் காலத்துக்கு பிறகு கைவிடப்பட்ட ஒரு காலத்துல நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். நிறைய விஷயங்கள்ல நிறைய மக்களால நம்ம என்ன செய்துட்டோம், கைவிடப்பட்டுட்டோம். பைபிள் சொல்லுது, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என்னுடைய கிருபை மட்டும் உன்னின்று விட்டு என்ன செய்யாது, விலகாது. அவர் தான் நம்ம விட்டு விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்மை விட்டு நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு இருக்கிறாரு. அவரை விட்டுட்டு நம்ம யாரை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்? மனுஷர்களையும் மனுஷத்தனமான காரியங்களையும் உலகத்தையும் நம்பி இருந்துட்டு கடைசியில் எல்லாம் நம்மளோட்டு போன உடனே என்ன செஞ்சிட்டோம், கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிங்க. எரேமியா 30, 12, 13. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆராததாயும் உன் புண் ஆராததாயும் காயம் கொடிதாயும் இருக்கிறது, என் காயம் கொடிதாயும் இருக்கிறது, காயங்களை கட்டும்படி உன் காயத்தை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உனக்காக ஏற்படுவார் இல்லை, சுத்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை, ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். போதும். அதே மாதிரி டைலாக் தான் வருது. உன் புண் ஆராததையும் நோவு கொடுமையா இருக்குது, ஆனா உனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. இன்னைக்கு நம்ம அநேக நேரங்கள் அப்படித்தான் கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. என் மீது அன்புக்குற எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, மறந்துட்டாங்க. நான் கைவிடப்பட்ட நிலையில இப்ப நான் என்ன செய்யறேன் இருக்கிறேன். யாருமே எனக்கு கை கொடுக்கல, யாருமே எனக்கு கை கொடுக்கல. கைவிடப்பட்ட நிலையில மனத்துல ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு வர்றதுக்கு காரணமே இதுதான். நம்ம எதிர்பார்த்து இன்னார் நமக்கு செய்வாங்க, இவங்க நம்ம மேல அன்பா இருப்பாங்க, இவங்க நம்ம மேல பாசமா இருப்பாங்க, இவங்களை நம்பினா நமக்கு இந்த காரியம் நடக்கும்னு எதிர்பார்த்து இருக்கிற நேரத்துல நீங்க நம்பின எல்லாரும் உங்களை என்ன செஞ்சிருவாங்க, கைவிட்டுருவாங்க. அப்படி கைவிடப்பட்ட நிலையில இருக்கும் பொழுதுதான் நிறைய வியாதிகள் நமக்கு என்ன செய்கிறது, வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை. அவர் நம்மை கைவிடாத தேவன். இன்னைக்கு நம்ம அப்படித்தானே இருக்கும். நம்ம குடும்பங்கள் நிறைய விஷயங்கள்ல கைவிடப்பட்ட நிலையில நீங்க இருப்பீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த கைவிடப்பட்ட நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை எப்படி மாற்றுகிறார் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. ஏசாயா 62:4. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும், நீ எப்சிபா என்றும், உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும், தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு உறுதியா சொல்றாரு, நீ கைவிடப்பட்ட, நான் எல்லாரும் என்ன கைவிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காத. நீ இனி கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்பட மாட்டாய். நீ இனி கைவிடப்பட்டவள் அல்ல, அனாதை அல்ல, அனாதை ஆகிறவளும் அல்ல. அனாதி தேவனே நமக்கு அடைக்கலமானவர். அவர் நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமா இருக்குமா. ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமே நீ கைவிடப்பட்டவள் அல்ல, உன் தேசம் என்ன செய்யப்படும், வாழ்க்கைப்படும். ஏன்னா நீ கர்த்தருக்கு பிரியமானவர். அப்ப நம்ம கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேத வசனத்தின்படி நடந்து அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியவங்களா மாறிடுறோம். வேதத்துல கர்த்தருக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. யாரெல்லாம் சொல்லியிருக்கு? தானியேலை குறித்து மாத்திரம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவனே அப்படின்னு சொல்றாரு. நீ ஜெபம் வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நீ எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கியோ அது முடிக்கிறதுக்கு முன்னாடி உனக்குரிய ஆன்சரை நான் என்ன செஞ்சுட்டேன், பரலோகத்துல சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படின்னா, ஒரு வேலைக்கு நம்ம இன்டர்வியூக்கு போறோம், நம்பிக்கையோட தான் போறோம். நம்ம போய் நமக்கு முன்னாடி 10 பேர் அட்டன் பண்ணிட்டாங்க, நமக்கு திக்கு திக்குன்னு அடிக்கும், ஒரு ஜாபுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே அப்படின்ட்டு. கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பயமே தேவையில்லை. ஏற்கனவே உங்களை செலக்ட் பண்ணி அங்க எம்டி சைன் பண்ணி வச்சிருப்பாரு. அல்லேலூயா. நீங்க மேபி சாங்ஷனுக்காக நீங்க ட்ரை பண்ணுவீங்க. இன்டர்வியூ போனா இன்டர்வியூ வைக்கிறாங்க, மேபி சாங்ஷன் இல்லாட்டி அப்படித்தான் போடுவாங்க. அதை கடைசியா பாக்குற ஜிஎம்ஓ இல்லாட்டி எம்டிஓ தான் அதை சாங்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு நேரடியாவே ஆண்டவர் சாங்ஷன் பண்ணிட்டாரு. அல்லேலூயா.
அதுதான் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற மக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த உலகத்தில் உள்ளவங்க ரெக்கமெண்டேஷன், இந்த உலகத்தில் உள்ள ஆதரிச்சு எதுவுமே நமக்கு தேவையில்லை. உங்களை அக்செப்ட் பண்றவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. அவர் உங்களை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா யாரும் உங்களை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஆண்டவர் உங்களை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் பிசாஸ்திரமே தடுத்து என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. தேவன் உங்களை என்னுடைய பிள்ளைன்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு, ஏற்றுக்கொண்டுட்டாருன்னா நீங்கள் அவருடைய சுதந்திரமா மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையில ஒரு குறையும் என்ன செய்யாது, இருக்காது. ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லாரு, இனி உன்னுடைய தேசம்னா உன்னுடைய வாழ்க்கை திருப்பி என்ன செய்யப்படுமா, வாழ்க்கைப்படும் அப்படின்னு சொன்னார்னா நிறைய காரியங்களை வாழ்க்கையில நிறைய காரியங்களை இழந்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு மீண்டும் கொடுத்து உங்க பேரையே என்ன செய்யறாரு, மாத்துறாரு. இனிமேல் நீ பியூலா என்றும் எப்சிபா என்றும் என்ன செய்யப்படுவாய், அழைக்கப்படுவாய். நிறைவான ஒரு ஆசீர்வாதம், நிந்தனைகளை அகற்றப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அப்ப எந்தெந்த இதுல உங்களுக்கு நிந்தனைகள் இருக்குதோ அந்த நிந்தனைகளை எல்லாத்தையும் ஆண்டவர் அகற்றி, ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய நிந்தனைகள் யாவற்றையும் நான் அகற்றி உன் முகத்தில் உன் கண்ணீரை துடைப்பேன், இனி நீ துக்கமாய் இருக்க போறதில்லை. அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப 2026 வருஷம் துக்கத்தின் நாட்களுக்குள்ள நம்ம கடந்து போகிறது இல்லை, மகிழ்ச்சி நாட்களுக்குள்ள போறோம். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 30:18. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அதன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். போதும். சிறையிருப்பை திருப்புவேன். அப்போ சிறையிருப்புன்னா என்னது அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒண்ணு ஜெயில தான் என்ன செஞ்சுட்டு இருப்போம், யோசிச்சுட்டு இருப்போம். தப்பு செய்றவன் எங்க இருப்பான், ஜெயில இருப்பான். அதுல 150 பேர் தப்பு செஞ்சோம், 50 பேர் நிரபராதியும் உள்ள என்ன செய்வான், இருப்பான். சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. ஒரு முறை நான் வேலூர் பத்திரிகை ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மாசம் ஒரு நாள் வேலூர் சென்ட்ரல் ஜெயில போய் அந்த சிறை கைதிகள் எல்லாம் சந்தித்து பேட்டி எடுக்கிறதுக்கு போவோம். அப்படி போயிருக்கும்போது பெரிய பெரிய கொலைகாரங்க, பெரிய பெரிய மக்களெல்லாம் அவனும் கொலைகாரங்க கூட ஜாலியா இருப்பான். அப்போ நாங்க ஒருத்தர 3வது செல்லில் உள்ள ஒரு நபரை சந்திக்க போயிருந்தோம். அவர் வேலூர் பக்கத்துல கேவி குப்பங்கிற பகுதியை சேர்ந்தவர். மனைவியை கொலை செய்தாருங்கிற குற்றத்துக்காக ஒரு சிறையில் அடிக்கப்பட்டிருந்தார். ஆயுள் தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப நானும் பாலகிருஷ்ணனுங்கிற ரிப்போர்ட்டரும் சேர்ந்து உள்ள போயிருக்கும் போது, அப்ப நான் ட்ரைனிங் ஃபீல்டு உள்ள போயிருக்கும் போது எனக்கு இந்த ஜெயில பார்த்தோன்னே எப்படியோ இருக்குது. என்னடா வேலூர் ஜெயில்னு சொல்லுவாங்களே, இப்படி இருக்குதுன்ட்டு. எல்லாரும் அது பாட்டுக்கு இருக்காங்க, பீடி குடிச்சிட்டு இருக்கிறாங்க, கஞ்சா குடிச்சிட்டு கிடக்குறானுங்க. ஒருத்தர் மட்டும் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, தனியா உட்காந்து அழுதுட்டு இருந்தாரு. அவரை கூப்பிட்டு, எதுக்காக நீங்க ஜெயில வந்து அழுதுட்டு இருக்கீங்க, நீங்க பண்ண தப்புன்னு கேட்டா, செய்யாத தப்புக்காக நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய மனைவி இப்படிப்பட்டவா, அவளை கொலை பண்ணது யாரோ தெரியாது. ஆனா அந்த இடத்துல நான் அந்த டைம்ல போய் சூழ்நிலை காரணமா என்ன செஞ்சுக்கிட்டேன், சிக்கிக்கிட்டேன். வலைகள் என் மீது பின்னப்பட்டது. அதனால நான் இப்போ அது எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க, ஒன்னும் செய்யாத நான் இப்போ எங்க இருக்கிறேன், ஜெயில இருக்கிறேன் அப்படின்னு. இப்படி நிறைய பேர் ஜெயில என்ன செய்யறாங்க, வேதனைகளை அனுபவித்து கொண்டு என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அது ஒரு சிறையிருப்பு. இன்னொரு சிறையிருப்புனா நம்ம குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனை ஒரு பெரிய சிறையிருப்பு. கடன் தலைக்கு மேல போயிடுச்சுன்னா வீட்டை திறந்து நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு நமக்கே என்ன செய்யும், பயமா இருக்கும். திறந்தா எவனாவது என்ன செஞ்சிருவான், வந்துருவான். லைட்டு கூட போடாம இருட்டுக்குள்ளே என்ன செய்கிறது, இருக்கிறது. அது ஒரு சிறையிருப்பு. மூணாவது வியாதிங்கிறது ஒரு பெரிய சிறையிருப்பு. ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு வியாதி வந்துச்சுன்னா குடும்பத்தில் உள்ளவங்களாம் சந்தோஷமா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நிறைய பேஷண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் பார்த்துட்டு கடைசியில மெடிசன் கொடுத்து லாஸ்ட் டைம்ல வீட்டுக்கு என்ன செஞ்சிருவான், அனுப்பி வச்சிருவான். நீங்க வீட்டில் வச்சே கொடுங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாள் என்ன செய்ய போறான், சாக போறான். அப்ப டெய்லி என்ன செய்வாங்க, இவர் உயிரோடு இருக்கிறாரா செத்து போயிட்டாருன்னு கொஞ்ச நாள் பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு அவரை குறித்து பேசுறது அவரு காதுல என்ன செஞ்சுட்டு இருக்கோம், விழுந்துட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய சிறையிருப்பு. தீராத வியாதி வந்து பெரிய சிறையிருப்பு. நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள் கிடைக்காம மற்றவங்க நம்மளை கமெண்ட் பண்ணிடக்கூடாது, நம்மளை ஒதுங்குறோம் பார்த்தீங்களா, ஒதுங்கி போறோம் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய சிறையிருப்பு.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பங்களின் இப்படிப்பட்ட சிறை இருப்பை நான் திருப்புகிற நாள் இது அப்படின்ட்டு. அந்த சிறை இருப்புல இந்த ஆண்டவர் என்ன செய்யறாரா, உங்களை திருப்பிடுவேன்னு சொல்லிட்டாரு. சிறை இருப்புல நீங்க திருப்புவேன். அப்படி சிறை இருப்பிலிருந்து திருப்பப்படும் பொழுது நீங்க எரேமியா 30:8 வாசித்து பாருங்க. எரேமியா 30:8 எடுத்து வாசித்து பாருங்க. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்போ இந்த சிறை இருப்புக்கு காரணம் என்னன்னா, அவனுடைய கட்டுகளை என்ன செய்வேன், அறுப்பேன். சிறைக்குள்ள நம்ம கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் நிறைய இருக்குது, நிறைய கட்டுகள் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்நாளிலே நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், நாகும் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்து பாருங்களேன். நாகும் 1ஆம் அதிகாரம் 12-13. இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்நாளிலே, இப்ப நம்ம ஆண்டவற்றை நிக்கிற இந்நாளிலே ஆண்டவர் சொல்றாரு, உன் தோளின் மீது இருக்கிற அவனுடைய நுகம் அப்படின்னு சொல்றாரு. பாரம். மாட்டு கழுத்துல என்ன மாட்டிருப்பாங்க, நுகத்தடி என்ன செஞ்சிருவாங்க, மாட்டிருப்பாங்க. அது எவ்வளவு வெயிட்னாலும் அந்த மாடு கழுத்தை ரொம்ப பாதிக்காதபடி இருந்தாலும் அந்த வெயிட்டை மாடு தான் என்ன செஞ்சுட்டு போகணும், இழுத்துட்டு போகணும். அதுல அவன் வேற, மாட்டு வண்டிக்காரன் வேற ஏறி ஜம்முன்னு என்ன செஞ்சுக்கிடுவான், உட்காந்துக்கிடுவான். இப்போ அவ்வளோத்தையும் சேர்த்து அந்த மாடு தான் இழுக்கணும். அதுதான் நுகம், பாரங்களை சுமக்கிறது, பெரிய நுகம். ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய நுகத்தை நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன், முறிக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த நுகம் எப்படி நமக்கு வருதுன்னா, நம்மளா தான் தேடி போய் அந்த நுகத்தை என்ன செஞ்சுக்கிடுறோம், ஏற்றுக்கிடுறோம். அதுதான் உலகம். ஆண்டவர் சொல்றாரு பிரசங்கி 3:11, ஏற்ற காலத்தில் நான் நேர்த்தியாக உங்களுக்கு என்ன செய்வேன், எல்லாத்தையும் செய்து முடிப்பேன். உலகத்தை உங்கள் உள்ளத்துல என்ன செய்திருக்கிறேன், வச்சிருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. ஆண்டவர் கொஞ்சம் சேட்டை உள்ளவர் தான். நமக்கு ஏற்ற காலத்துல நேர்த்தியை செய்யறாரு. உலகத்தை கொண்டு என் உள்ளத்துல வச்சா, உள்ளத்துல யார் இருக்கணும், நம்முடைய உள்ளத்துல ஏசு இருக்கணும். ஆனா இப்ப உலகம் தான் நமக்குள்ள இருக்கணும். அந்த உலகத்துக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், அடிமையாயிட்டோம். அதுதான் பெரிய நுகம். கடந்த நாட்கள்ல ஒரு அமெரிக்க நாட்டுக்காரங்க ஒரு ராக்கெட் என்ன செஞ்சாங்க, வெளியிட்டாங்க. நீங்க எத்தனை பேர் ஹிண்ட் எக்ஸ்பிரஸ்னுடைய தலைங்க பார்த்துருப்பீங்களோ தெரியாது. அதுல அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு கிறிஸ்டியன் தான். அவர் சொல்றாரு, இப்போ இதே மாதிரி ராக்கெட்டுகள், இது பவர்ஃபுல், இதே மாதிரி நிறைய அனுப்பிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த ராக்கெட்லாம் என்ன செஞ்சிடும், குறித்த காலத்துக்கு முன்னாடியோ அது குறித்த காலம் முடியும் போது வெடிச்சிடுச்சு. இப்பவுமே காற்றெல்லாம் வானத்துல மாசுபட்டு இருக்கு. அப்போ பைபிள்ல எவ்வளவு ஒரு வசனம் ஒண்ணு என்ன செய்யுமா, நிறைவேறும். வானமும் பூமியும் வெந்து உருகி போகும். ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் இந்த பூமியை மழையினாலும் தண்ணீர்னாலும் அழிக்க போறதில்ல, அக்னினால் தான் இதை என்ன செய்வேன், அழிப்பேன்னு சொல்றாரு. அப்ப எதிர்கால தரிசனங்களை பாருங்களேன். இன்னைக்கு ராக்கெட் விடுறோம், அது விடுறோம்னு எல்லாரும் பெருமைப்படுறாங்க. ஜப்பான் நாட்டின் மீது அந்த நாகசாகி ஹிரோஷிமா பட்டணத்துல அணுகுண்ட அமெரிக்காக்காரன் வீசின பிறகு அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஃபேமிலியோட தெருவில் போயிட்டு இருக்கும் போது பொத்துன்னு கீழே என்ன செஞ்சிருவாங்க, விழுந்து அப்படியே செத்துருவாங்க. அந்த காற்றுல வர்ற அணு அவங்க சுவாசிச்ச உடனே உடம்பு ஃபுல்லா ஓட்டையாகி அப்படியே விழுந்து லட்சக்கணக்கான பேர் செத்தாங்க. அப்ப இனி வரும் காலங்கள், அப்ப ராக்கெட்லாம் கிடையாது. இப்ப அணுவினாலே தயாரிக்கப்பட்டு, அணு உலைகளில் தயாரிக்கப்பட்டு, அணுவை சுமந்து கொண்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க ராக்கெட்ல 2-3 ராக்கெட் வெடிச்சிச்சுன்னா, நம்ம விடுற மூச்சு இழுக்கும் போதே அணுக்கள் உள்ள போனா அந்த இடத்துல செத்து என்ன செய்யும், விழ வேண்டியது இருக்கும். பைபிள் சொல்லுகிறது, வருங்காலத்துல ஜனங்களுடைய பிணங்கள் அப்படியே ரோட்ல என்ன செய்யுமா, அப்படியே கிடக்கும். அடக்கம் பண்ணுவதற்கு ஆள் இல்லாமல் கிடக்கும், எரு மாதிரி கிடக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பயங்கரமான காலங்களில் என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. அப்போ சாத்தான் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் உங்களை அழிப்பதற்கும் கொள்ளுவதற்குமே வந்திருக்கிறான். அவன் எப்படி அழிப்பான், அந்த உலகத்தினுடைய காரியங்களை குறித்து தான் நம்ம அழிக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகத்தை நம்பாத, உலகத்தினுடைய காரியங்களை நம்பாத. நம்புனா நீ எங்க தான் இருப்ப, சிறை இருப்புகளை தான் என்ன செய்ய இருக்கணும். நீ கர்த்தரை நம்பு. அப்படியேனா நீ என்ன செய்வ, அந்த சிறை இருப்புல இருந்து ஆண்டவர் ஒன்று என்ன செய்வாரு, திருப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லாரு. அதான் ஒரு பக்தன் பாடினான், வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டைன்னு சொல்லி ஒரு அருமையான பாடல் உண்டு. இந்த உலகத்தில் உள்ள அழகு, இந்த உலகத்தில் உள்ள ஆடம்பரம், இதெல்லாம் நீ என்ன செய்யறாத, நம்பி என்ன செஞ்சிடாத, ஏமாந்துராத. கர்த்தரை மாத்திரமே நம்பு, அப்போ உன்னுடைய வாழ்க்கையை செழிக்கும் என்று.
ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. எரேமியா 30. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். முதல்ல ஆண்டவர் ஒரு சிறையிருப்பிலிருந்து சொல்றாரு, நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. உங்களை தள்ளப்பட்டவனா ஆக்கிட்டாங்க, இவ்வளவுதான் அப்படின்னு உங்களை குறித்து ஒரு லேபல் என்ன செஞ்சாச்சு, கொத்தி உங்களை சமூகத்தை விட்டு, சமுதாயத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்படின்னாச்சுன்னா, ஏற்கனவே பைபிள்ல ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆகாதது என்று தள்ளப்பட்ட கல் தான் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றப்படும். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு காரியத்தை நல்லா யோசிச்சுடுங்க. என் சரீரத்துல இதெல்லாம் ஆகாததா போயிடுச்சு, என் வாழ்க்கையில இதெல்லாம் எனக்கு கிடைக்க முடியாத காரியங்களா இனிமே நடக்காது, கிடைக்காது என்று மனக்காயத்தோடு நீங்கள் இருப்பீர்களாம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் சரீரத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். மருத்துவர்கள் மற்ற எல்லாருமே உங்களுக்கு ஒரு முத்திரை பதித்து, இது அவ்வளவுதான், இவள் அவ்வளவுதான், இதுமேல் நடக்காது என்று சொல்லி உங்கள் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனக்காயங்களை நான் ஆற்றப் போகிறேன். அல்லேலூயா. அப்ப எந்த சிறை இருப்பெண்ணிக்கு ஆண்டவர் திருப்புறாருன்னா, உங்கள் மனத்தை பாதித்து உங்கள் மனவேதனையை கொடுத்து சொந்தக்காரர்களுக்கு மத்தியில மற்றவங்களுக்கு மத்தியில தலை நிமிர்ந்து நடக்காதபடி சிறையிருப்பில் இருக்கிற உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்கள் மனக்காயங்களை ஆற்றி உங்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டு வர பண்ண போகிறார். அல்லேலூயா. பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். அதே 30ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவைகளில் இருந்து சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்களேன், அப்போ அவரை வர்த்திக்க பண்ணுவேன்னா, இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. பெருக பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஆங்கிள் தான் வருது. ஆனா இந்த வர்த்திக்க பண்ணுவேனுங்கிற மட்டும் டெவலப் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா எதெல்லாம் குறையா உங்க சரீரத்துல இருக்குதோ அதை ஆண்டவர் டெவலப் பண்ணிக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். டெவலப் பண்றாரு அப்படின்னா அது டெவலப் ஆயிட்டுனாச்சுனாலே உங்களுக்குரிய காரியம் அங்க நடந்துட்டுன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி அதனால இனிமே என்ன செய்ய போறதில்லை, நீ குறுகி போறதில்லை. நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். நீ சிறுமைப்பட மாட்டாய். உன்னை சிறுமைப்படுத்த முடியாது, ஏனென்றால் உன்னை நான் மகிமைப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. முக்கியமான வார்த்தை, ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். அப்படின்னா இது மேல உங்க மேல எழுதியிருக்கிற பழைய லேபிள் எல்லாம் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எடுத்து போட்டு அவர் உங்களை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்றது, உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா, முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை என்ன செய்யுமா, அவர்களுக்கு முன்பதாக திடப்படும். இதுல சபைங்கிறது பைபிள்ல டெம்பிள் சர்ச் என்ன செய்யல சொல்லப்படல. இட் இஸ் a family. அப்படி நம்ம சபை என்ன செய்யுமா, பிள்ளைகள் அந்த குடும்பத்துக்கு வந்தபடினால சபை திடப்படும், உங்கள் வீடு திடப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த சிறையிருப்பு ஆண்டவர் என்ன செய்யறாரு, மாற்றுகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை ஆண்டவர், 4வது நம்முடைய குடும்பம் எப்படி இருந்ததுன்னு சொன்ன பாருங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து, தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி, அதை பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரம் சொல்லிருக்கு. விழுந்து போன அப்படின்னா எல்லாம் பறி போய், ஏற்கனவே இருந்த ஒரு வாழ்க்கையை நம்ம பறி கொடுத்து, ஏற்கனவே இருந்த செல்வங்களை நம்ம பறி கொடுத்து, அந்த குடும்பமே எப்படி போச்சுன்னு சொல்லுவாங்க,
முந்தைய 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க? ஒன்னும் இல்லாம போயிட்டாங்க. இந்த வீடு இது அவங்க தான் இருந்தாங்க, வித்துட்டு போயிட்டாங்க, பாலா போச்சு. இல்லாட்டி இது ஏன் வீடு பாலா கிடக்கு? இந்த வீட்டுல இருந்தவங்க நல்லா தான் இருந்தாங்க, ஆனா என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. வீடை என்ன செஞ்சிடுச்சு? பாலா போயிடுச்சு. சமீபத்துல நன்மங்கலத்துல ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்றதுக்கு ஒரு சகோதரனை கூட்டு போயிருந்தாங்க. அங்க போனா பெரிய வீடு, 3 பெட்ரூம் இருக்குது. ஆனா எனக்கு அது முன்னாடி போய் நின்று இந்த வீட்டுல ஆள் இருக்காங்களா என்னங்கிறது சந்தேகமா இருந்தது. அவரு கிறிஸ்டியன் தான், அவர் பேரு ஜெரேமியா தான். உள்ள போனா ஒரே ஒற்றையும் இருட்டும், சோர்ல கைய வச்ச தூசி நம்ம கையில அப்படியே திக்க பிடிக்குது. வீடெல்லாம் பெருக்காம கிச்சன்ல பாத்திரம் டக்கா புக்கான்னு கிடக்கு, அழுக்கான துணிகளா கிடக்கு. அங்க ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு வாலிப மகள் 3 பேர் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு 35 வயசு இருக்கும், கல்யாணம் ஆகல. எனக்கு வீட்டுக்குள்ளதான் இருக்கமா, பாலான இடத்துல வந்து நிக்கிறோமா அப்படின்னு ஒரே அமைதி, பயங்கர அமைதி. அங்க போனா வாங்கன்னு கூட சொல்றக்கு ஆள் இல்ல, தண்ணி கூட கொடுக்கறக்கு ஆள் இல்லை. எல்லாம் பேய் இறஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருந்தாங்க. ஏன்னா அது பேய் வீடா தான் என்ன செய்தது இருந்தது. அந்த வீட்டுல போய் எப்படி ஜெபம் பண்ண, எதுக்காக ஜெபம் பண்ண? அப்பதான் இந்த வசனம், விழுந்து போன தாவீதின் கூடாரம். எதனால அவங்க விழுந்து போனாங்கன்னா, அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்ப காலங்கள்ல அங்க செஞ்சவங்க சாத்தானுடைய பயங்கரமான தாக்குதல்னால அவங்க குடும்பத்துல 2-3 பிள்ளைகள் தொடர்ந்து இறந்து போய் அவங்க கடவுளை விட்டே பிரிஞ்சு என்ன செஞ்சுட்டாங்க, வந்த இடத்த அந்த வீடே என்ன செஞ்சிடுச்சு, பாழாய் போச்சு. அந்த மகள் சைக்ரட்டிக் பேஷண்ட் மாதிரி உட்காந்து தன்னால சிரிச்சு பேசிட்டு இருந்துச்சு. பாக்குறதுக்கு அவ்வளவு மனவேதனை. அவங்க குளிச்சு 50 நாளுக்கு மேல இருக்கும், தலைமுடியில் அப்படி இருந்தது. அந்த இடத்துல போய் எப்படி சொல்லி ஜெபிக்க? நம்ம ஆயத்தம் இல்லாம வந்திருக்கோமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எங்களோட சேர்ந்து இன்னொரு 2 சகோதரிகள் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சிருந்தான். அந்த வீட்டுல இருந்து ஒரு துர்நாற்றம் அடிக்க ஆரம்பித்தது, பயங்கரமான துர்நாற்றம். எனக்கே என் கையை நம்ம வந்து பார்க்க நம்ம உடம்புல இருந்து நாட்டம் அடிக்குதான்ட்டு. ஆனா ஜெபம் பண்ணி முடிச்சு வீடு ஃபுல்லா தண்ணி தெளிச்சு முடிச்ச பிறகு அந்த சகோதரியை காணும் தேடின. அவங்க பாத்ரூம்குள்ள போய் விழுந்து கிடந்தாங்க. பிறகு அவங்கள தூக்கிட்டு வந்து அவங்கள திருப்பி ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு, நான் உண்மையிலே கரண்ட் இல்லாத வீடுன்னு நினைச்சா எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணி வச்சிருக்குது. அதுக்கு பிறகு நாங்க ஒரு சுவிட்சை போட்டா லைட் எரியுது. அப்புறம் எல்லா சுவிட்சும் போட்ட பிறகு அந்த என்னை கூட்டு போன சகோதரர் ஒரு வேலைக்கு ஒரு பையனை கூட்டு வந்து சாயந்தரத்துக்குள்ள இந்த வீடை என்ன செஞ்சிருங்க, கிளீன் பண்ணி ஒட்டரை அடிச்சு கொடுத்து. ஏன்னா அவங்க 3 பேருமே நல்ல ஒரு தெளிவுக்குள்ள வந்துட்டாங்க. இதுதான் பிரதர் விழுந்து போன தாவீதின் கூடாரம். எந்த விதமான சந்தோஷமும் இல்லாம இழப்புகளின் நிமித்தம். இன்னைக்கு இழப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அங்க திறக்கப்பட்டிருக்கிற வாசலை ஆண்டவர் என்ன செய்யறாராம், அடைத்துன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய உழைப்பினுடைய காரியங்கள் எங்கோ ஒரு இடத்துக்கு வீணா என்ன செஞ்சிட்டு இருக்கு, விரயமாகிட்டு இருக்கு. இந்த கையில வர்றது அந்த கையில என்ன செஞ்சிருது, போயிருது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, நீ என்னதான் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் உனக்கு அது என்ன செய்ய போறது இல்ல, நிக்க போறது இல்ல. நீ விதைக்கிற விதைக்குரிய அறுவடை நீ என்ன செய்ய முடியல, சரியா பார்க்க முடியல. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அதுதான் விழுந்து போன கூடாரம். அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரம் சொல்லப்பட்டு நம்முடைய கூடாரத்தை ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு, தூக்கி நிறுத்த போகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதை எப்படி தூக்கி நிறுத்த போகிறார் அப்படின்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 25-26 எடுத்து வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25-26. நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். உங்களுக்கு திரும்ப நிறுத்துமா, உங்களுக்கு திரும்பவும் அளிப்பேன். நல்ல அந்த வசனத்தை வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பினேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன் அவரு நமக்கு இப்படி ஏன் சோதிக்கணும்? பொல்லாத கடவுளா இருக்கிறாரு அப்படித்தான் நம்ம நினைப்போம். கடவுளை நம்பினா கைவிடப்படாதுன்னு தானே சொல்லியிருக்கு. நம்ம ஆண்டவர் வெட்டுக்கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை கிளி இது எல்லாத்தையும் அனுப்பி நமக்கு இருக்கிறத திங்க வைக்கிறாருன்னா அது மோசமான கடவுள்னு தான் நினைக்கிறோம். அப்படி இல்லை. அந்த அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்க பாவம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உங்கள் பாவத்திலிருந்து திருப்புறக்காக இப்படிப்பட்ட சின்ன ஷெட்யூல் என்ன செய்யறேன் அனுப்பியிருக்கேன். நீங்க உபவாசம் இருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு அதே யோவேல் 2ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஆசாரிகளை கூட்டுங்க, பரிசுத்தவான்களை கூட்டுங்க, ஜனங்களை கூட்டுங்க, கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்யுங்க, உபவாசம் பண்ணி ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது நான் அனுப்பின வெட்டுக்கிளி, நான் அனுப்பின பச்சை கிளி, நான் அனுப்பின முசுக்கட்டை பூச்சி இவைகள் எதெல்லாம் உன் குடும்பத்தை அழிச்சிட்டு இருந்துச்சோ அதை அப்படி அழிச்சு விட போறதில்ல, அதை திருப்பி நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அல்லேலூயா. அப்போ விழுந்து போன தாவீதின் கூடாரம் எப்படி மாற்றப்படுதுன்னா, நீங்க கர்த்தர் இடத்துல மனம் திரும்பும் போது இதுவரைக்கும் நீங்க எதையெல்லாம் இழந்திருக்கீங்களோ
அது எல்லாத்தையும் திரும்ப உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கற்பத்துல கனிகளை நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், உண்டாகும், அதை நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், இழந்திருக்கலாம். அப்படி ஒவ்வொரு காரியம், திருமண தடைகள் இருக்கலாம், ஒரு பிசினஸ் நீங்க கையில் எடுப்பீங்க, அது உங்களுக்கு தோல்வியை கொடுத்து அது உங்க கையை விட்டு என்ன செஞ்சிடும், பெய்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தருடைய ஒரு வியாதி வரும், ஒண்ணு போனா ஒண்ணு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். வருமானத்துல 3ல் 2 எங்க போயிட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டலைஸ் போயிட்டு இருக்கோம், இல்லாட்டி மெடிக்கல் போயிட்டு இருக்கோம். இன்னொரு கஷ்டம் என்னன்னா, அளவுக்கு அதிகமா உலகத்தின் காரியங்களை நம்ம கவனத்தை செலுத்தி கடன் பிரச்சனைக்கு வர்ற வருமானம் சம்பளம் வர்றதுக்கு முன்னாடி பாதி பேங்க்ல என்ன செஞ்சிருவோம், பிடிச்சிருவோம். மீதி காசு வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், குடும்பத்தை எப்படி நடத்த போறோம், இப்படி ஒரே குழப்பமாகி அந்த குடும்பமே பாழான குடும்பம் மாதிரி இருக்கு. ஆண்டவர் நீங்க சொல்றாரு, இன்னைக்கு நீ உபாசம் இருந்த நாள்ல கர்த்தரை தேடு, நீ இழந்ததை எல்லாம் திருப்பி தர போகிறேன். அல்லேலூயா. அதே அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, யோவேல் 2:26 வாசித்து பாருங்க. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையான சகோதரனே சகோதரி, உங்க சொந்தக்காரங்க மத்தியில நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு சம்பூரணமான ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்படி அந்த ஆசீர்வாதம் உங்க கைக்கு வந்த பிறகு உங்கள் குடும்பம் எப்படி இருக்குமா? ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனத்தையும் 9 வசனத்தையும் வாசிங்க. ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனம் 9 வசனம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். 9 வசனம் வாசிங்க. அவர்கள் சந்ததியானது, அவர்கள் நல்ல கவனிங்க, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது, அவர்கள் பிள்ளைகளானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லயே உங்களுடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்க போகிறார்னு அர்த்தம். இனிமே உங்களை பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்களா, உங்க பிள்ளைகளை பார்க்கறவங்க, இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னா. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இயேசுவானவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு, மரியாள் இது எனக்கு எப்படி ஆகும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறீங்க, நமக்கு இனிமே எப்படி ஆகும். அப்ப அந்த வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உன்மேல் என்ன செய்யும், நிழலிடும். உன்னதமானவருடைய பலம் உன்னிடத்தில் என்ன செய்யும், வரும். விசுவாசிக்கிறவங்க, அப்படிப்பட்ட குறைகள் இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் நிழலிடும், உன்னதமானவருடைய பலன் உன்னிடத்தில் வரும். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படுமா. அப்போ லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும். அல்லேலூயா. ஆசீர்வாதமா என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதுக்கு யாருடைய பலன் வேணுமா, பரிசுத்த ஆவியினுடைய பலம் உங்களுக்குள்ள வந்து அந்த கிரியைகளை என்ன செய்கிறது. ஒன்றுமில்லாத இடத்தில், வெறுமையான இடத்தில், நடக்காதுன்னு நினைக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அதை நடத்தி காட்டி அதோட ரிசல்ட் வந்து பெரிய பெஸ்ட். உலகத்தை ரட்சிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆண்டவரை நமக்கு ஆண்டவர் கொடுத்தது போல, அப்படிப்பட்ட குறைகள் உள்ள மக்களுக்கு இன்னைக்கு சொல்றாரு, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். உங்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். உங்களுக்கு எதிராக பேசினுடைய நாவுகள் எல்லாம் வெட்கப்பட்டு மூடப்படும். நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. ஏனென்றால் உங்கள் சந்ததியானது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று புறஜாதி மக்கள் என்ன செய்ய போறாங்க, சொல்ல போறாங்க. இந்த விஷயத்துல மாத்திரம் இல்ல, எல்லா விஷயத்திலும் வியாதி பெற்றான், கூனி குறுகி போனான், வியாதியிலே கிடக்குறான், நோயில கிடக்குறான், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சுகமாகல, மாத்திரை மருந்துன்னு செலவு போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் கதா விழாதான். கடைசி வரைக்கும் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கும் இந்த ப்ரெஷர்ல உங்களுக்கும் டாக்டர் சொல்லணும் தெரியுமா, கடைசி வரைக்கும் இந்த மாத்திரை நீங்க என்ன செய்யணும், சாப்பிடணும். ஹார்ட் பேஷண்ட்டுக்கு கடைசி வரைக்கும் இந்த மாத்திரை நீங்க என்ன செய்யணும், சாப்பிடணும். கேன்சருக்கு கடைசி வரைக்கும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கணும். கிட்னி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கடைசி வரைக்கும் டயாலிசிஸ்ல தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் டாக்டர் சொல்ற வார்த்தைய இன்னும் ஆண்டவருடைய வார்த்தை மாற்ற போகிறது. அல்லேலூயா.
ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வதின் மூலம். அதனாலதான் மகா வருஷம் எடுக்கும் சொன்னா பூர்வமானது என்ன செய்யாதீங்க, சிந்திக்காதீங்க. நடந்து போன காரியம், இப்ப நடந்து கொண்டிருக்கிற கசப்பான காரியத்தெல்லாம் நினைக்காத, அதையெல்லாம் தூரத்துக்கு போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே இருக்காத, அதை விட்டு வெளியே வா. உனக்கு புதிய காரியங்கள் காத்திருக்கிறது. ஆண்டவர் அந்த புதிய வேலையை உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணுமா, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தர் இடத்துல என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். ஸ்மைல். இந்த பாட்டாடுமா. பிரியமானவர்களே, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையானது அவரால் திட்டம் தீட்டப்பட்டது. நான் இதை சொன்னேன், நானே இதை திட்டம் பண்ணினேன், நானே இதை நிறைவேற்றுவேன். உண்மையிலே ஒர்ஷிப் எடுக்கும்போது என் உடம்பெல்லாம் சிலுத்துட்டு நம்ம எந்த காரியத்தை பேசணுன்ட்டு ரவும் பகலமா கிடந்து எடுத்து ஜோமனி எடுத்து வச்சிருக்கோமோ, அது துதி ஆராதனையில முதல் வார்த்தையிலேயே மகா மூலமா ஆண்டவர் பேசிட்டாரு. புது வாழ்வை கொடுக்கிறவர். அல்லேலூயா. உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். ஜெபித்திடு மகளே, உன் காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணுமா, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, சரீரம், நம்முடைய உள்ளம் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட எப்போ கொடுக்கணும், ஒப்பு கொடுத்து, என்னுடைய உள்ளத்திலே இயேசு வந்தாரானால், என்னுடைய இதயத்துல யார் யார் பேர் அங்க இருக்கும், உங்களுடைய இதயத்துல, என் இதயத்துல எனக்கு பிடிச்சவங்க பேர் என்ன செய்யும் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு முதலிடம் கொடு, இயேசுவுக்கு நீ முதலிடம் கொடு மகளே, இயேசுவுக்கு நீ முதலிடம் கொடு மகனே. என் அருமை தாயே, என் அருமை தகப்பனே, என் அருமை சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பிரியமான வாலிப சகோதரிகளே, அருமையான பிள்ளைகளே, இயேசுவுக்கு முதலிடம் கொடுங்க. உங்கள் இதயத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, நீங்க கையில செய்கிற எல்லா காரியங்களிலும் ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர் நெக்ஸ்ட், டேக் பெஸ்ட். நீங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுத்தீங்கன்னா பெஸ்டானது ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நான் ஏலிம் ஜெப வீட்டில் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் சாதிக்கிறவர்கள். நீங்கள் சாதிக்கிறவர்கள். அசாத்தியம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நீங்கள் சாத்தியமாக்குகிறவர்கள். ஏனென்றால் அந்த சத்திய தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இதுவரைக்கும் இல்லாமல் இருப்பாரானால், நம்பிக்கையற்ற நிலைமையில் நீங்கள் இருப்பீர்களானால், சிறைப்பட்ட நிலையில் இருப்பீர்களானால், கைவிடப்பட்ட நிலையில் இருப்பீர்களானால், புலம்பிக் கொண்டு இருப்பீர்களானால், இன்னைக்கு உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் உங்களிடத்தில் இருக்கிறார், உங்கள் முன்னே இருக்கிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளணும். ஒப்பு கொடுப்போமா? என் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா. கொல்
ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. என் சரீரத்தை பலப்படுத்துங்க, என் சரீரத்தை பலப்படுத்துங்க, என் இதயத்தை திடப்படுத்துங்க. நீங்க எனக்குள்ளே வாங்க, நீங்க எனக்குள்ளே வாங்க. எனக்குள்ளே தங்கிரும், என்னோடு தங்கிரும், என் உள்ளத்திலே தங்கிரும், என் வீட்டிலே தங்கிரும், என் வேலையில தங்கிருங்க, என் கர்ப்பத்திலே தங்கிருங்க. நீங்க என் கர்ப்பத்துக்குள்ள தான் வரணும். நீங்க கொடுக்கிறப்பட்ட வீட்டு தான் எனக்கு குழந்தைய உருவாகணும். அப்படி நீங்க ஒப்பு கொடுங்க. கரங்களை வைத்து ஆண்டவரிடத்துல கேளுங்க. இன்னைக்கு நீங்க கேட்கறத ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதற்கு எதிராக மாம்ச கிரியை இருக்குமானால் மாம்ச கிரியைகளை போக்கும் இயேசு நாயகான்னு சொல்லி உங்கள் மாம்சத்தில் இருக்கிற தேவையில்லாத கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னை குழந்தை போல மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்களுக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்வார். உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். தாழ்த்தப்பட்டு போன உங்களை தூக்கி நிறுத்துவார். உறவினர்கள் மத்தியிலே, சொந்தக்காரர்கள் மத்தியிலே, நண்பர்களுக்கு மத்தியிலே, வேலை செய்கிற இடங்களிலே, படிக்கிற இடத்திலே, கல்லூரியிலே, உங்கள் குடும்பத்திலே நீ தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறாயா? மனவேதனையோடு இருக்கிறாயா? வியாதியோடு இருக்கிறாயா? வியாதிகளை சுமக்க முடியாமல் இருக்கிறாயா? உன் குடும்பத்தில் வருகிற வருமானங்கள் எல்லாம் விரயமாக்கி கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஆண்டவற்றை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். எல்லா காரியங்களும் ஜெயம் கொடுப்பார். நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நல்ல ஆண்டவரே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி உபவாச நாளிலே உம்மீது அன்பு கூர்ந்து உம்மை நோக்கி வந்திருக்கிற இந்த அருமையான குடும்பத்தாரை, பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளோடு இங்க வந்தீர்களோ ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் தேவைகள் இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன். நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே அதை காட்டிலும் அதிகமாகவே நான் உங்களுக்கு தருவேன். நீங்க ஒன்னை எதிர்பார்த்து வந்தீங்க, ஆண்டவர் அதை 2ஆய் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் திருப்பி திருப்பி அதே சொல்றாரு. நீங்க ஒன்னை எதிர்பார்த்து வந்தீங்க, ஆண்டவர் அதை 2ஆய் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பேதுரு ஒரு போட்ல தான், வெறுமையான போட்ல போனா, வரும்போது 2 போட் நிறைய மீனை பிடிச்சிட்டு வந்தான். அதே மாதிரி தான் ரெட்டிப்பான நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன். விசுவாசத்தோட நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். உங்களுடைய சரீரத்துல பெரிய மாற்றங்களை உருவாக்கி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற ரெட்டிப்பான நன்மைகள் தான். கர்த்தருக்கு நீங்க சாட்சியா மாற போறீங்க. தாமதிக்காது சொல்லார். உனக்கான தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது இனி தாமதிப்பதில்லை, அது சீக்கிரமாய் நிறைவேறும். அல்லேலூயா. சீக்கிரமாய் நிறைவேற்ற போகிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட நல்ல தேங்க்ஸ் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, சோத்திரம் செலுத்துங்க. நான் உங்களை ஜெபத்துல ரொம்ப நேரம் நடத்த போறதில்லை. இப்ப நீங்க நன்றி செலுத்துங்க. பெற்றுக்கொள்ளாததை கூட நான் பெற்றுக்கொண்டேன். வாயை திறந்து சொல்லுங்க. எதை நீங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்களோ அதை நான் பெற்றுக்கொண்டேன். சுகம் பெறாம இருக்கிறேன், இப்ப நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்கு என் தேவையான பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டேன். நல்ல வேலையை, தொழிலை நான் பெற்றுக்கொண்டேன். என் கடன் பிரச்சனை, சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட்டேன். என் குடும்பத்திலிருந்து இருள் என்னை விட்டு விலகினது. ஆமாவா? விலகிட்டா, விலகிட்டா. என் மனசுல நிறைய பாரங்கள், தேவையில்லாத மாம்சத்தினுடைய காரியங்களை சிக்கி கொண்டு என்னுடைய நினைவுகளை விட்டு அது போக மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நினைவு என்னுடைய நினைவுகள் அல்ல. ஆண்டவருடைய நினைவு அந்த நினைவல்ல, அவருடைய நினைவு. ஆண்டவரை நீர் என்னை நினைத்தருளும், எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தருன்னு சொல்லி நீங்க இப்போ கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்கள் பழைய இருதயத்தை அவர் எடுத்து போட்டு நவமான சதையான புதிய இருதயத்தை கொடுத்து அவர் ஆவியை உள்ளே வைப்பார். அவர் ஆவியை உள்ளே வைப்பார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எனப்படுவீர்கள். சகல வியாதிகளையும் ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவர்களே, நீ கர்த்தருக்கு பிரியமானவர்கள். உன் ஆத்துமா வாழ்வதைப் போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சகல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் உங்களோடு இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேனைய தேவன் நம் கர்த்தருக்கே செலுத்த
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற செவ்வாய்க்கிழமை, வருஷத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை ஆராதனை நடைபெறும். எல்லாரும் வாங்க. ஜனவரி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். அதுலேயும் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுங்க. நீங்கள் கேலண்டர் இதுவரைக்கும் வாங்காதவங்க நீங்கள் போகும்போது கேலண்டர் வாங்கிட்டு போயிருங்க. தயவுசெய்து உட்காருங்க, உங்களுக்காக சாப்பாடு இங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த